இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இரண்டாம் உலக மகா யுத்தத்தின் போது இங்கிலாந்து தேசத்தில் உள்ளவர்கள் பிரதமராக சர்ச்சிலை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் இருந்தால்தான் இரும்பு மனிதராக இங்கிலாந்து தேசத்தை வெற்றியின் பாதையில் நடத்தி செல்வார் என்பது அவர்களுடைய கணிப்பு. அப்படியே சர்ச்சில் இங்கிலாந்து தேசத்தை வெற்றியில் நடத்தினார். இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் இங்கிலாந்து தேசத்திற்கும் அதை சேர்ந்த நாடுகளுக்கும் வெற்றி கிடைத்தது. அடுத்ததாக இஸ்ரேல் தேசம் சுதந்திரம் பெற்ற போது அதை சுற்றியுள்ள பல நாடுகள் இடைவிடாமல் தொடர்ந்து போர் தொடுத்து கொண்டே இருந்தன. எகிப்தின் அதிபதியான நாசர் தலைமையில் எல்லா அரபு தேசங்களும் யுத்தத்திற்கு ஒன்றாக திரண்டு வந்த போது இஸ்ரேல் ஜனங்கள் மோசே தயான் என்ற தளபதியை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் யுத்தத்தில் கூரிய ஞானமுடையவராயிருந்து கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால் எதிரிகளின் படைகளை சிதறடித்தார். 7 நாட்கள் நடைபெற்ற யுத்தத்திற்குள்ளாகவே இஸ்ரேல் தேசம் ஜெயம் பெற்றதோடு அல்லாமல் பகைவர்களுடைய எல்லைகளையும் எட்டி பிடித்தது. ஆம், என கருமையானவர்களே, பல யுத்தங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடந்து கொண்டிருக்கின்றன. பொல்லாத மனுஷருடைய சதி ஆலோசனைகளை நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டி இருக்கிறது. வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போரிட வேண்டி இருக்கிறது. வெளிக்கு தெரியாத பல வகையான இச்சைகளும் உணர்வுகளும் மாம்சத்தில் போராடி கொண்டிருக்கின்றன. உங்களுடைய யுத்தத்தில் யாரை சேனாபதியாக தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? அன்று மோசே கர்த்தரையே தனது சேனாதிபதியாக தெரிந்தெடுத்தார். பார்வோனின் சேனைகள் இஸ்ரவேலரை பின்தொடர்ந்து செங்கடலின் அருகே நெருங்கிய போது இஸ்ரவேலர் எல்லாரும் பயந்து நடுங்கினார்கள். மோசே அவர்களை திடப்படுத்தி கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்னார். அது இஸ்ரவேலருக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது. அவர்களது கலக்கமும் அதைரியமும் மறைந்தன. அவர்கள் பலன் கொண்டார்கள். அவர்கள் நம்பினபடியே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் செய்தார். பார்வோனும் அவனுடைய சேனைகளும் சிவந்த சமுத்திரத்தில் தள்ளப்பட்டார்கள். எகிப்தின் யுத்த வீரர்களும் ரதங்களும் குதிரைகளும் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து மறிக்க வேண்டியதாயிற்று. கர்த்தர் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுடைய எல்லா சத்துருக்களை பார்க்கிலும் பெரிய தேவன், எல்லா எதிரிகளை பார்க்கிலும் பெரியவர். அவர்தான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர், வெற்றியை உங்களுக்காக தருகிறவர். ஆம், இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுடைய யுத்த சேனாதிபதியாக இருக்கிறார். அவரையே சார்ந்து கொள்ளுங்கள். நாம் விசுவாசத்தோடு நமது வழக்கை இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுப்போம் என்றால் அவர் நமக்காக நமது எதிரிகளோடு போராடி நம் வழக்கை தீர்த்து நமக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தருவார். உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருளாவார்கள் என்ற வசனத்தின்படி கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்ப அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா கர்த்தாவே மனுஷிக போராட்டங்கள், சத்துருவின் போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் வெள்ளைக்கு மறைத்த பிள்ளைகளை என் தேவனின் பாதுகாப்பீராக ராஜா. இன்று காணும் எய்த்தீரை இனி காண்பதில்லை என்று சின்ன வசனத்தின்படி அப்பா வெள்ள போல சத்ரு வந்தாலும் ஆவியானவர் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு கொடியை தேவனில் ஏற்றுவீராக ராஜா. சேனைகளின் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறபடினா நீர் ஜெயத்தை கொடுப்பீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.